ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி விலாக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அதனால் நானும் தம்பியும் மறக்காமல் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த நம்ம தைப்பூசத்தோட முருகனோட தேர் பார்க்க வந்திருக்கோம். அது ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஒரு சின்ன சிக்கல்னால நாங்கள் எங்களால் நேரத்தில் வர முடியல. ஸோ வர முடியலைனாலும் பரவாயில்ல, அதாவது தேர் இழுக்கும்போது வர முடியலைனாலும் பரவாயில்ல, நம்ம முருகனையாவது கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்துட்டோம். வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு தான் நம்ம திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒன் டே ட்ரிப்பு கணக்கில் நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கனாலும் தாராளமாக பிளான் பண்ணி வந்துடலாம். அதனால் அந்த ஸ்பாட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம முருகனை நல்லா மனசார நிம்மதியாக மனப்பூர்வமாக வேண்டணும் அப்படின்னீங்கனாலும் மறக்காமல் வந்துடலாம். ஸோ அது இவ்வளோ நல்ல ஸ்பாட்டு, நல்ல இடம், நல்ல கோயில். சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவரில் ட்ராவல் பண்ணலாம். 1 ஹவர்ஸில் திருப்பூர் டு கோயம்புத்தூர் மக்கள் வந்துடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் கண்டிப்பாக கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம லேட்டாக வந்தாலும் ஸோ மறக்காமல் நம்ம முருகனோட அருள் இருக்கங்காட்டி நம்ம முருகனை பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாம் வந்துட்டோம். எல்லா கூட்டமெல்லாம் ஃபுல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு சாயங்காலம் வந்திருந்தால் ரொம்ப நல்ல கூட்டம் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம முருகனை தான் பார்க்க வந்திருக்கோம், கூட்டம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லி மனசார முருகனை நிம்மதியாக வேண்டிட்டு வரலான்னு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் மறக்காமல் வாங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கான்டென்ட் எல்லாமே வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் இது மாதிரி நல்ல பிளேஸ், நல்ல இடம் எல்லாமே வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஸ்பாட்டு. ஆக்சுவலாக வந்து நல்லா அமைதியாக இருக்கும் கோயில். நம்ம மன நிம்மதியாக நல்லா சாமி கும்பிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா மலை மேலே இருந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ நல்ல வியூ. சுற்றி தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டு அமைதியாக கடவுள்கிட்ட நம்ம வேண்டிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அமைதியாக நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே கொஞ்சம் ஃபேமிலிஸாக எல்லாமே வாங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வாங்க. எங்கே பார்த்து சார் கேமரா ஹெல்மெட்டோட இல்லை அங்கே இல்லைங்க, அதான் சும்மா இந்த வண்டியில் வைக்க முடியாதுங்க. ஓகே கட் பண்ணி நம்ம பேசலாம். முருகன் கோயிலுக்கு வந்துருக்கோம். அது என்ன கோயில் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன கோயில் நீங்கள் நம்மளுக்கு தெரியும். நம்ம லேட்டாக வந்துட்டோம், அதனால் நம்ம முருகன் நம்மளை பார்க்க அழைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். அதே மாதிரி வந்துட்டோம். நம்ம முருகனை பார்ப்போம். மேலே போய்ட்டு நம்ம நடந்து தான் போகணும். ஸோ இதில் தான் போகிறோம். நம்ம மேலே போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். பக்கம் 3 ரூபா, இன்னொரு பக்கம் 4 எச்சாமே வரும். பட் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா குறைஞ்ச வச்சா நம்மளுக்கு ஒரு 6500 வந்தால் போதும். எச்சா போட்டிருக்கேன் நான். ஏன்னா உங்களுக்கு வயசரு எனக்கு வயசரு போட்டால் வருது, அதே 4-5 ரூபா வருது. அதனால தான் சரி. கார்னால் மேலே பைக் வருமாண்ணா? அந்த பக்கம் பின்னாடி ரூட் இருக்குது, பைக் ரூட் இருக்குது. நம்ம ஐயனின் அருள் பெறும் செஞ்சேரி மலைக்கு வந்திருக்கோம். யார் வந்திருக்கோம் அப்படின்னா நானும் நம்ம தம்பி சிவா வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன ஒரு பெரிய சிக்கல்னால் கொஞ்சம் சிறு வேலையாக வெளியே போனால் காட்டி நம்மளால் கரெக்டான டைமுக்கு வர முடியல. அதனால் நம்ம அப்பன் முருகன் நம்மளைய பார்க்கறது கண்டிப்பாக வழி விடுவாருன்னு நம்பிக்கையில் வந்துட்டோம். கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம
செஞ்சேரி மலையில் இருக்கின்ற மந்திரகிரி வேலாயுத சாமியோட கோயிலுக்கு ஃபேமிலியோடு எல்லாருமே வர சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்தீங்கன்னா நல்லா நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த வருஷம் முதல் தடவை நம்ம செஞ்சேரி மலையில் தங்கத்தேர் செஞ்சு ஓட்டியிருக்காங்க. இதுதான் வருஷம் 2026 தைப்பூசத்தில் தான் தங்கத்தேர் ஓடிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இன்னொன்று, கொஞ்சம் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வரும்போது வயசானவங்க இருக்காங்க, படியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்டில் பண்ணிட்டு வராதிங்க. நம்ம கோயில் பின்புறம் பார்த்திங்க அப்படின்னா பைக்கு, கார் எல்லாமே, பஸ்ஸுலேருந்து எல்லாமே அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ அலோவ் பண்ணுறாங்க. அதில் செங்குத்தாக ஏறும், அவ்வளோதான். தெளிவாக ஓட்ட தெரிஞ்சாங்க மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. முடிஞ்சளவு வயசானவங்களை தவிர எல்லாருமே படியில் வரணும்னு நினச்சிட்டு வாங்க, மனசார வேண்டிட்டு வாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, அளவான மலை தான். நம்ம நார்மலாக நடந்து வரதான். முடியலைனாலுமே பரவாயில்ல, மெதுவாகாது வாங்க. மேக்ஸிமம் காலையில் டு மதியானத்துக்குள்ளே வந்துடுங்க. வெயிலுக்கு முன்னாடி வந்துடுங்க. வெயில் டைமில் நடந்து வந்தீங்க அப்படின்னா டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வெயிலில் நடந்து வர வேணாம். இல்லை அப்படின்னா, இல்லை பரவாயில்ல அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டயர்டாக மாட்டீங்க. டக்குன்னு வந்தாலும் ஒரு 15 minutesல நடந்து வந்தீங்கன்னா, பொறுமையாக நடந்து வந்தீங்கன்னாவே டக்குன்னு மேலே வந்துடலாம். மேலே வந்து நம்ம அப்பன் முருகப்பெருமானையும் பார்த்துட்டு, நம்ம அதுக்கு முருகப்பெருமானோட அப்பன் நம்ம சிவனையும் இருப்பாப்புல, சிவனையும் பார்த்துட்டு மனசார நிம்மதியாக வேண்டிட்டு வெளியே உட்காந்து அப்படியே நல்லா அப்படியே கலகலன்னு நம்ம ஃபேமிலியும் பேசிட்டு சுற்றி பார்த்துட்டு காற்று வாங்கினீங்கன்னா அந்த அமைதிக்கு நம்ம முருகன்ட்ட நம்ம எதுவும் நிஜமாகவே மலை மேலே ஏறி போனோன்னு இல்லை, முருகனுக்கிட்டே போய் பேசுன மாதிரி ஒரு அமைதியாக நிம்மதியாக இருக்கும். ஸோ மனசார எல்லாருமே வேண்டிட்டு, கண்டிப்பாக முருகன் கொடுப்பாரு. ஸோ அதனால் மனசார வேண்டிட்டு உண்மையாக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. எல்லோரும் கூப்பிட்டு வாங்க. பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சரி. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் மெயினில் தான் இருக்குது. நம்ம அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. ரொம்ப கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது இவங்களால தான் கூப்பிட்டு வந்தாங்க, இவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் மனசார வேண்டிட்டு வேண்டதை கொடுப்பாங்க நம்ம அப்பன் முருகன். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் மனசார வேண்டிட்டு நல்லா பத்திரமா வந்துட்டு போங்க. இப்போ ஹைட் லைட்டாக தூக்கணும். அந்த வகை இருக்குது. இதில் வந்து அதில் போகலாம். அந்த வழி இருக்குது, வடக்கு வழி இருக்குது. சாப்பாடு போடுறாங்க. இங்கே சாப்பிடலாமா? வேணாமா? இந்த கூட்டத்தில் அடித்து வாங்க முடியும், வேறு எப்படி இல்லை. சாப்பாடு முருகன் மட்டும் கவர் ஆகிட்டாங்க. வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அப்படியே இந்த வியூ அமைதி நீங்கள் எப்படி நான் கூப்பிட்டுறேன் வரலாம். வண்டி வாங்கிட்டு இடையில வரக்கூடாதா? இடையில வரக்கூடாது. அடுத்த
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சேரி மலை பார்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாளைக்கே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் பக்கத்தில் இன்னும் நல்லா அழகான இடம் இருக்குது. ஸோ அதையும் என்னை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். டாடா பை பை. பை ஹரி விலாக்ஸ் 360. பை. பெல்லைக்கனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில்